சரிகமபா நிகழ்ச்சிக்கு பின் சிங்கர் ஸ்ரீனிவாஸ் அவர்கள் பரிசு ஒண்ணு குடுத்ததாகவும், அத பார்த்து ரொம்பவே திவினேஷ் அவர்கள் எமோஷனல் ஆகி இருந்திருக்காரு அப்படிங்கிற தகவல் சமீபத்தில திவினேஷே ரொம்பவே எமோஷனலா ஷேர் பண்ணியிருந்தாரு. அது என்ன அப்படிங்கிற கம்ப்ளீட் டீட்டெயில தான் இந்த ஒரு வீடியோல நம்ம பார்க்க போறோம். சரிகமபா லிட்டில் சாம்ப்ஸோட சமீபத்திய வின்னரான திவினேஷ் அவர்கள் ரீசென்ட்டா சோசியல் மீடியால ரொம்பவே ஆக்டிவா இருந்து வந்துட்டு இருக்காரு. சரிகமபா நிகழ்ச்சிய பத்தியும், அதில நடந்த ஒரு சில விஷயங்களையும், மேலும் ஃபைனல் முடிஞ்சதுக்கப்புறம் என்னென்ன நடந்துச்சு அப்படிங்கிறத ரிவீல் பண்ணி வந்துட்டு இருக்காரு. அந்த வகையில சமீபத்தில அவர் என்ன சொல்லியிருந்தாரு அப்படின்னா, ஃபைனல்ஸ் முடிஞ்சதுக்கப்புறம் ஜட்ஜஸ் எல்லாமே எனக்கு ஆளுக்கு ஒரு கிஃப்ட் குடுத்துருந்தாங்க. அந்த வகையில ஸ்ரீனிவாஸ் சார் வந்து, "உனக்கு என்ன ரொம்ப பிடிக்கும்? என்ன வேணும்?" அப்படின்னு கேட்டிருந்தாரு. நான் வந்து செல்ஃபோன் வேணும் அப்படிங்கிற மாரி சொல்லியிருந்தேன். அண்ட் கண்டிப்பா அவரு வாங்கி தர மாட்டாரு. நம்ம சின்ன பையன் அப்படின்னு சொல்லி தட்டி கழிச்சிருவாரு தான் நெனச்சேன். பட் ஸ்ரீனிவாஸ் சார் வந்து எனக்கு செல்ஃபோன வாங்கி குடுத்திருந்தாரு. மேலும் குடுக்கும்போதே ஏகப்பட்ட விஷயங்கள் என்கிட்ட சொல்லியிருந்தாரு. "இந்த ஒரு வயசுல உனக்கு மொபைல் ஃபோன் அப்படிங்கிறது கொஞ்சம் கூட அவசியம் இல்லாதது. இருந்தாலுமே நீ கேட்ட அப்படின்னு நான் வாங்கி தந்ததுக்கு மிக முக்கிய காரணம் என்ன அப்படின்னா, இதுக்கப்புறம் நீ வந்து ஒரு செலிபிரிட்டி ஆகிட்ட. உன்ன பார்க்க வந்து ஏகப்பட்ட பேர் வருவாங்க. அண்ட் அது மட்டும் இல்லாம உனக்குன்னு ஒரு தனி அக்கவுண்ட் இருக்கு. அதில வந்து நீ வந்து நெறைய போஸ்ட் பண்ணணும். அதுக்கு நல்ல குவாலிட்டி உள்ள கேமரா வேணும். அதுக்காக தான் இந்த ஒரு விஷயம். அது மட்டும் இல்லாம இந்த வயசுல நீ நல்லபடியா படிக்கணும். இப்ப எவ்வளோ பேர் வந்து ஸ்மார்ட் ஃபோன் யூஸ் பண்ணி தான் படிச்சுட்டு இருக்காங்க. அண்ட் அந்த வகையில பார்க்கும்போது இது உனக்கு மிகப்பெரிய அளவுல யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நெனச்சேன். அதனால தான் உனக்கு நான் வாங்கி தந்திருக்கேன். நீ நெறைய படி, நல்லா படி. அண்ட் இதில வந்து நெறைய கூகுள்லாம் சர்ச் பண்ணி படி. நீ மிகப்பெரிய ஒரு ஆளா வரணும்." அப்படிங்கிற மாரி அந்த ஒரு ஃபோன சொல்லிக் குடுத்தாராமா. திவினேஷ் அவர்கள் இந்த ஒரு விஷயத்த கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லையாமா. அண்ட் உடனடியா பார்த்தீங்கன்னா, அவர்கிட்ட ரொம்பவே எமோஷனலா பேசியிருந்திருக்காரு. தேங்க்யூ சொல்லியிருந்திருக்காரு. மேலும் திவினேஷ் அவர்கள் சீசன் 1ல இருக்கும்போதே பார்த்தீங்கன்னா, அவங்க அப்பாவுக்கு வேலை போயிருச்சு அப்படின்னும் ரொம்பவே சிரமப்படுறாரு அப்படிங்கிற மாரி சொல்லியிருந்தாங்க. அந்த ஒரு காரணத்தினால அவங்க அப்பாவுக்கு ஒரு மில்க் வேனுமே வந்து ஸ்ரீனிவாஸ் சார் வாங்கி குடுத்திருந்திருக்காரு. இப்படி சரிகமப நிகழ்ச்சியின் மூலியமா ஸ்ரீனிவாஸ் சார் ஏகப்பட்ட உதவிகள அவருக்கு பண்ணியிருக்காரு அப்படிங்கிறது தெரிய வந்திருக்கு. இந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே திவினேஷ் அவர்கள் சமீபத்தில ஷேர் பண்ணியிருந்தாரு. இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல ஷேர் பண்ணுங்க. இது ஒரு புறம் இருக்க பிரபல நடிகரான ரவிமோகன் அவர்கள் சமீபத்தில ரொம்பவே எமோஷனலா ஒரு சில விஷயங்கள பத்தி பேசியிருந்தாரு. குறிப்பா 3 பிஹெச்கே படத்த பத்தி பேச வந்தபோது அவர் என்ன சொல்லியிருந்தாரு அப்படின்னா, "சின்ன வயசுலேருந்தே நான் வந்து வாடகை வீட்ல இருந்ததில்ல. சின்ன வயசுலயும் நான் வந்து சொந்த வீடு தான். அதுக்கப்புறமும் சொந்த வீடு தான். ஆனா இப்ப நான் வாடகை வீட்ல இருக்கேன். அதோட வலி என்ன அப்படிங்கிறது எனக்கு நல்லாவே தெரியும்." இந்த படத்தில ஏகப்பட்ட விஷயங்கள் ரொம்பவே சூப்பரா சொல்லியிருந்தாங்க. அதே மாரி கிளைமேக்ஸ்லாம் ரொம்பவே எமோஷனலா இருந்துச்சு. இந்த படம் ஒரு இன்ஸ்பிரேஷனல் அப்படின்னு தான் சொல்லணும். கண்டிப்பா நானும் கூடிய சீக்கிரத்திலே ஒரு வீடு கட்டுவேன் அப்படிங்கிற மாரி சொல்லியிருந்தாரு. ரவிமோகன் அவர்களோட இந்த ஒரு ஸ்பீச் அப்படிங்கிறது இப்ப சோசியல் மீடியால பயங்கர வைரலா போய்க்கிட்டு இருக்கு. இத பார்த்துட்டு ரசிகர்கள் எல்லாருமே ஏகப்பட்ட விஷயங்கள் சொல்லி வந்துட்டு இருக்காங்க. மேலும் அவருக்கு ஆதரவாவும் பேசி வந்துட்டு இருக்காங்க. கடந்த சில வருடங்களா அவரோட லைஃப்ல ஏகப்பட்ட விஷயங்கள் நடந்துட்டு இருக்கத பார்க்க முடியுது. அட்லீஸ்ட் அடுத்த வருஷத்துலேருந்தாவது அவரு இந்த பிரச்சனைகள் எல்லாத்துலயும் இல்லாம நல்லபடியா நடிச்சு பழையபடி இருக்கணும் அப்படின்னு நாமளுமே எதிர்பார்க்கலாம். ஜெயம் ரவியோட இந்த ஒரு ஸ்பீச்ச பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல ஷேர் பண்ணுங்க. இதுவரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.